எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இடி ரைடு நடத்துனாங்கல்ல, டாஸ்மாக் தலைமையிடத்துல இடி என்ன பண்ணாங்க, ரைடு நடத்துனாங்க. ரைடு நடத்துதுல இருந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு விஷயத்த பரப்பி விட்டுட்டாங்க. இது செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய கண்ட்ரோல்ல தான் அந்த துறை வருது. அவர் என்ன பண்ணாங்கன்னா, எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில நீங்க ரைடு நடத்துனீங்க, அதுக்கு எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிருந்தாரு. சரி, ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக இவங்க கார்னர் பண்றாங்க. பொதுவா ஒரு பேச்சுகள் உண்டு. அதாவது இடி, சிபிஐ, வருமான வரித்துறை இந்த மூணுமே பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு கீழே வருது. மோடி தான் என்ன பண்றாரு, இவங்க 3 பேரையும் இந்த 3 துறையும் ஏவி நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அதாவது பாஜகவை எதிர்க்கிறவங்களை, பாஜகவுக்கு எதிராக நிக்கிறவங்களை இந்த 3 துறையும் ஏவி இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுகள் இருக்கு. இதுக்கு சிறந்த உதாரணம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கடந்த 10 வருஷத்துல, அதாவது பாஜக ஆண்ட 10 வருஷத்துல 193 வழக்குகள் இடி என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா 2 வழக்குக்கு தான் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த 2 வழக்குகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிற ஒண்ணு டெல்லி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவரு, அப்புறம் இன்னும் 2 பேர் சொல்றாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் அவங்க அந்த தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. மீதி 191 பேருக்கு அவங்க இன்னும் வழக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல. குறிப்பா பாத்தீங்கன்னா நார்த் சைடுலும் சரி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதாவது மோடியை எதிர்க்கிறாங்க, மோடி அரசுக்கு எதிராக நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல இடி ரைடு பண்ணுவாங்க. ரைடு பண்ணி என்ன பண்ணுவாங்க, மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் பாஜக போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க மேல இருக்கிற வழக்கெல்லாம் ரத்து பண்ணிடும். சோ இந்த மாதிரி செய்திகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு விஷயம், தேர்தல் பத்திர முறை அப்படின்றதுல இடி ரைடு நடத்தி எந்த அளவுக்கு பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத அம்பலத்தை உச்ச நீதிமன்றம் தோல் உரிச்சு காட்டுது. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதை பத்தி அவங்க பேசவே இல்லை, எதையுமே அவங்க சொல்லவே இல்லை. இதெல்லாம் அப்படி நம்ம அலசி ஆராயும் போது இங்க திமுகவை எதிர்க்கிறதான டாஸ்மாக் கார்னர் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொகுதி மறுவரைக்கு எதிராக முதல்வரையா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. மும்மொழி கொள்கைக்கும் எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. மும்மொழி கொள்கைனா கூட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஆனா தொகுதி மறுவரை அப்படின்றது தென்னிந்தியாவுக்கே பாதிப்பு, தென் மாநிலங்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தென் மாநில இருக்கிற எல்லா கட்சிகளையும் எல்லா முதல்வர்களும் அழைத்து ஒரு பெரிய மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 22 அந்த மீட்டிங் நடக்க போகுது. சோ இதுக்கு அவங்களுக்கு கார்னர் பண்ணணும், இதை அவங்களை வச்சு நம்ம டஃப் கொடுக்கணும், இந்த மீட்டிங் நடக்க கூடாது அப்படின்னா இங்க டாஸ்மாக் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேல இடி வழக்கு இருக்கு. அவர் இப்ப ஜாமீன்ல வந்திருக்காரு. சோ டாஸ்மாக் வச்சே நம்ம செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணியே நம்ம கார்னர் பண்ணிட்டோம்னா, அவர் அட்டாக் பண்ணிட்டோம்னா இங்க திமுக அரசு கொஞ்சம் பலவீனமாயிரும். சோ இந்த நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி நீங்க டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா, அவரை நீங்க தூக்கி உள்ள போட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்துல பாஜக காலுன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்துல ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க. சோ அண்ணாமலையும் நின்னு தோத்து இருக்காரு. சோ இங்க செந்தில் பாலாஜியை நீங்க டார்கெட் பண்ணி அவர் உள்ள போட்டீங்கன்னா அதிமுக தயவோட கொங்கு மண்டலத்துல நாங்க இங்க ஸ்ட்ராங் ஆயிருவோம், அதிமுகவும் கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங் ஆயிரும். அதனாலேயே நீங்க என்ன பண்ணுங்க, செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுங்க. வேற யாருமே டார்கெட் பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி ஆல்ரெடி உள்ள இருந்து கிட்டத்தட்ட ஜெயில இருந்திருக்காரு, 1.5 வருஷம் கிட்ட ஜெயில இருந்திருக்காரு. அவர் இப்ப ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. சோ இந்த வழக்கிலேயே நீங்க இவரே வச்சு டார்கெட் பண்ணீங்கன்னா இங்க திமுக கொஞ்சம் பலமாயிடும், கொங்கு மண்டலத்துல பலவீனமாயிரும். அதனால அந்த கேப்பை நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. சோ இந்த இடி ரைடை வச்சு என்ன மாதிரியான ஒரு பொய்யான தகவலை இது மாதிரி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பா ஒரு மனு உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. டாஸ்மார்க்ல எந்த அடிப்படையில இவங்க ரைடு நடத்தினாங்க, இவங்க எங்களுக்கு கிளியர் கட்டுக்கா பதில் சொல்லணும், டாஸ்மார்க் விவகாரத்துல நம்ம இடி எந்தவித மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. அதுக்கான தீர்ப்புகள் இப்ப வந்திருக்கு. அதாவது நீங்க எதுக்கு இரவோடு இரவா ரைடு பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நாங்க நைட்ல ரைடு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே நீதிபதி என்ன பண்ணிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பாருங்க, பொய்யெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க, நீங்க நைட்ல நடத்துங்க, எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, மீடியால வந்திருக்கு, செய்தியில வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு, பொய் சொல்ற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னா, அமலாக்கத்துறை பொய் சொல்ல வேண்டாம், டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இரவில் சோதனை நடத்தப்பட்டது ஏன்,
இரவில் சோதனை நடத்தப்படவில்லை என அமலாக்கத்துறை பொய் சொல்ல வேண்டாம், அனைத்தும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ளது. ஒன்னு. இன்னொன்னு, டாஸ்மாக் அலுவலகம் சென்றதற்கான காரணங்களை அமலாக்கத்துறை தெரிவிக்க வேண்டும். அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தை செயல்படுத்திய விதத்தை தான் கேள்விகளை எழுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ஈடி அதிகாரத்தை ஏன் துஷ்பிரயோகம் பண்றாங்க, ஏன் இந்த அளவுக்கு அதிகாரத்தை வந்து நீங்க செலுத்துறீங்க, அந்த அதிகாரத்தை தான் நாங்க கேள்வி எழுப்புறோமே கண்டி ஈடி நடத்துற சோதனையை வந்து நாங்க வந்து கேள்வி எடுத்துல. நீங்க வந்து தாராளமா ஆதாரம் இருந்தா, எஃப்ஐஆர் காப்பி இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், சோதனை நடத்தலாம். சட்டப்படி நீங்க என்ன பண்ணலாம், சோதனை நடத்தலாம். அதற்கான ஆதாரங்கள் தேவை. ஆதாரங்கள் இல்லாம நீங்க சோதனை நடத்தக்கூடாது, உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் இங்க வந்து என்ன பண்றாங்க, கேள்விகளை எழுப்புறாங்க. அது மாத்திரம் இல்லாம டாஸ்மாக்ல உங்களை சோதனை நடத்தினாங்களா, இதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சோ ஈடி வந்து இந்த செந்தில் பாலாஜி வழக்குல கூட ஈடி வந்து எந்த அளவுக்கு வந்து ஜாமீனை வந்து தள்ளி 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 போட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, எதுக்கு நீங்க வந்து இது மாதிரி பொய்யான வந்து தகவலை சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்துட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு. உச்ச நீதிமன்றமே கொடுத்துருச்சு. சோ இந்த அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து டார்கெட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு அப்பவே வந்து உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சது. இப்பவும் சோதனைகள் அப்படின்ற பேர்ல இவங்க எந்த அளவுக்கு அட்டூழியம் பண்றாங்க, ஈடி அட்டூழியம் பண்ணுது அப்படின்றத உயர் நீதிமன்றம் தெள்ள தெளிவா வந்து என்ன பண்ணிருக்கு, சொல்லியிருக்கு. சோ இதுதான் ஈடி வந்து இது வந்து உண்மையிலேயே அரசியல் அப்படின்றது நல்ல தெள்ள தெளிவா இருக்கு. ஏன்னா உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கினா, ஸ்டே ஆர்டர் கொடுக்கணும், அவங்க ஒன்னும் வந்து சும்மால ஸ்டே ஆர்டர் கொடுத்துட மாட்டாங்க. எல்லா சாட்சியின் அடிப்படையில, ஆதாரத்தின் அடிப்படையில தான் அவங்க ஸ்டே ஆர்டர் கொடுப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஈடி வந்து ஒரு துஷ்பிரயோகத்தை பண்றாங்க, அதிகார துஷ்பிரயோகத்தை பண்றாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிதான் ஈடி ரைடெல்லாம் நடக்குது. அதாவது பாஜக அல்லாத மாநிலங்கள்ல, பாஜக ஆளும் மாநிலங்கள் இல்லாம மற்ற மாநிலங்கள் யாரெல்லாம் பாஜக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்களோ, பாஜக வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்களோ, இவங்களை எல்லாத்தையும் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில இவங்களை முடக்கி வைக்கணும். அதாவது இந்த இடி, சிபிஐ, வருமான வரித்துறை மூலமா எந்த அளவுக்கு அவங்கள வந்து அடக்கி வைக்கணும், அவங்கள ஆளணும் அப்படின்றத மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு போக்கு கடைபிடிக்குது. மோடி தலைமையிலான பாஜக அரசு எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையில ஈடுபடுது அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்கு இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு. சோ ஈடி வந்து அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணணும், தமிழ்நாடு அரசை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகத்தான் இந்த டாஸ்மாக் சோதனை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுல வெட்ட வெளிச்சமா இருக்கு. இன்னும் இந்த நடவடிக்கை, இந்த வழக்கு விசாரணை எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களை கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.